விடாமுயற்சி ட்ரெய்லர் படத்து மேல இருந்த எக்ஸ்பெக்டேஷனே வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுச்சுன்னு தான் சொல்ல முடியும். எனக்கு வந்து ட்ரெய்லர் அந்த அளவுக்கு பிடிக்கல. ஏன்னா நிறைய பேருக்கு ட்ரெய்லர் பிடிக்கல. பர்சனலா வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணது என்னன்னா, படம் அந்த ட்ரெய்லர் வந்து பிடிக்கல. அஜித் சாருங்கிற ஒரு மாஸ் ஹீரோ, அவரை வச்சு நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவு இருக்கு. ட்ரெய்லர் கட்ட கூட நீங்க சரியா பண்ணலையே, படத்தை என்ன பண்ணிக்கணும் பயம் வேற வந்துருச்சு. ரீமேக்குங்கிறத தாண்டி ஸ்க்ரீன் எனக்கு இந்த படம் வந்து ரீமேக்குன்னு ஆல்ரெடி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு என்னன்னா ரீமேக் இதெல்லாம் தாண்டி அவரோட ஆக்டிங்கும் அவரோட அந்த யதார்த்தமான விஷயமும் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும். மியூசிக் வந்து அந்த படங்கள் அளவுக்கு போடனா கூட ஓரளவு நல்லா போட்டுக்கான்னு சொல்ல முடியும். ஆனா படத்துல வந்து வேற மாதிரி பண்ணிடுவாங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்தது ப்ரோ, எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, இந்த ட்ரெய்லரு அஜித் சார் இதெல்லாம் தான் எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் பேசுவோம். அந்த ட்ரெய்லரோட கட்ஸும் அஜித் சார் தான் ஃபர்ஸ்ட் எப்பயும் பேசுவாங்க. பட் அனியோட அந்த ஒரு டைட்டில் ட்ராக் உள்ள கொண்டு வந்த ஒரு விதம் நல்லா இருந்தது. சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத ஒரு கிளிம்ஸாக வந்து காமிச்சிருந்தாங்க ட்ரெய்லரில். கதை எப்படி இருக்க போகுது, கதை என்னன்றது ரிவீல் ஆகலை, பட் எப்படி இருக்க போகுது, அவர் ஏதோ ஒரு விஷயத்தை தேடுறாரு. பாஸ்ட் ப்ரெசென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அங்கே ஃபைட், அவர் வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, ஆனாலும் அங்கே ஃபைட் பண்ணுற சுச்சுவேஷனில் ஃபைட் பண்ணுறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் காமிச்சது ரொம்ப நல்லா இருந்தது. ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ ஆஸ் ஆஃப் அந்த ட்ரெய்லர் பார்த்த வரையும் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் என்னன்னா, இந்த அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் படத்தில் நிறைய இருக்கணும். ஒரு கமர்ஷியல் மூவி அப்படின்னா நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா, அந்த அடிதடி சண்டை, ஒரு சில ட்விஸ்ட் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பட் அது கிடையாது. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் படத்தில் அங்கங்கே வச்சா மட்டும்தான் படம் ஓடும். ட்ரெய்லர் பார்த்தவரை நிறைய நல்லா இருக்கு. என்ன சொல்ல வராங்க அந்த ட்ரெய்லர்ல அப்படின்னா, இவர் வராரு, ஒரு விஷயத்தை தேடுறாரு, அந்த விஷயத்துக்கான க்ளூ வந்து மற்றவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு யோசிக்கிறாரு. அதுக்குள்ள ஒரு சில அந்த சின்ன சின்ன வில்லன்ஸ் வராங்க, சண்டை போடுறாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக தான் ஒரு மெயின் வில்லனை மீட் பண்ற மாதிரி தெரியுது. பெருசா அது ஒரு ரிவீலிங்கா இல்லை, இதுதான் வந்து ரிவீலிங்கா இருக்க மாதிரி இருக்கு. பட் ஓகே, படம் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் பர்சனலா இருக்கு. அர்ஜுன் சாரும் ரெஜினா கசாண்ட்ரா அவங்க வந்து இந்த ட்ரெய்லர்ல ஒரு சின்ன சிரிப்பாங்க. பட் அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஏதோ சம்திங் ஒரு விஷயம் வந்து மறைஞ்சிருக்க மாதிரி இருக்கு. அவங்க மேபி ஒரு ஆன்டகனிஸ்ட் ரோல் உள்ளுக்குள்ள பிளே பண்ணலாமோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா அவங்க சிரிக்கிற அந்த விதத்துல நல்லா இருக்கு. அர்ஜுன் சாரியும் சொல்லலாம், அதே நேரத்துல ரெஜினா கசாண்ட்ராவும் சொல்லலாம். பாப்போம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆரவ் கேரக்டரை பெருசா வந்து ரிவீல் பண்ணல. மேபி அவர் ஒரு பெரிய வில்லனா கூட வச்சிருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவர் ட்ரெய்லர்ல சும்மா காமிச்சிட்டு இன்னும் வில்லனை எக்ஸ்போஸ் பண்ணாம கூட ட்ரெய்லர்ல வச்சிருக்கலாம். இல்ல, நிறைய பேருக்கு ட்ரெய்லர் பிடிக்கல. பர்சனலா வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணது என்னன்னா, படம் அந்த ட்ரெய்லர் வந்து பிடிக்கல. அஜித் சார் படம் வருது அப்படின்னா அதுக்கான அந்த ட்ரெய்லர் என்ன ஒரு வெயிட்டேஜ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓகே, கதை எல்லா கதையும் ஒண்ணு கிடையாது. நீங்க பிகில் படத்துல பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த இந்தியால வந்து ஒரு சில சீக்வன்ஸ் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க, அப்ராட்ல ஒரு சில சீக்வன்ஸ் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க, மெஜிஷியன் ரோல் இருக்கும். ஒரு ஒவ்வொரு ரோல் அவர் நிறைய ரோல் வந்து பிளே பண்ணுவார். இந்த கதையில ஒரு டிராவல் பண்றாரு, டிராவல் பண்ணும்போது நடக்கிற ப்ராப்ளம்ஸை பாக்குறாரு. அந்த ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்றதுக்கு, சண்டை போறதுக்கு டைம்னா அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் ட்ரெய்லர் வைக்க முடியும். இதுல வந்து படத்துல இல்லாத விஷயங்கள்லாம் ட்ரெய்லர்ல கொண்டு வர முடியாது. ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு விதமா ட்ரெய்லர் இருக்கும். இந்த படத்துக்கு ட்ரெய்லர் இது கொடுத்தது நல்லா இருந்தது. ஒரு கிரிட்டிக்ஸா சொல்லலாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. விடாமுயற்சி ட்ரெய்லர் படத்து மேல இருந்த எக்ஸ்பெக்டேஷனே வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுச்சுன்னு தான் சொல்ல முடியும். எனக்கு வந்து ட்ரெய்லர் அந்த அளவுக்கு பிடிக்கல. ஏன்னா அஜித் சாருங்கிற ஒரு மாஸ் ஹீரோ, அவரை வச்சு நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவு இருக்கு. ட்ரெய்லர் கட்ட கூட நீங்க சரியா பண்ணலையே, படத்தை என்ன பண்ணிக்கணும் பயம் வேற வந்துருச்சு. எல்லாருக்கும் எல்லாமும் கைவிடும் போது உன்னை நீ நம்பு, அந்த டைலாக்கை தவிர அந்த ட்ரெய்லர்ல வந்து எதுவும் புதுசாவே இல்லை. விவேகத்தை விட பெரிய சூப்பர் ட்ரெய்லர் சொல்ல முடியாது. அது என்ன சொல்றது, வீரத்தை விட சூப்பர் ட்ரெய்லர்னு சொல்ல முடியாது. வீரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கால் காமிப்பாங்க, ஓடி வந்துகிட்டே இருப்பாங்க. அஜித் சார் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த ஒரு வெட்டு காயத்தில் நின்றுட்டு இப்படி திரும்புவாரு. அதாங்க ட்ரெய்லர். அப்படி இருந்துச்சு, ரசிச்சோம். அப்படி அந்த மாதிரி என்ன சும்மா டிக்கே தூக்குறாரு, யதார்த்தமா இருக்காரு. அவங்க ட்ரெய்லர்ல கூட உங்களுக்கு வந்து ஒரு ஹீரோக்குள்ள மாசடி காமிக்க முடியலன்னு நம்ம சொல்ல முடியும். அர்ஜுன் வழக்கம் போல மங்காத்தா மாதிரி லைட்டா ஒரு கேவலமான ஒரு சிரிப்பு. ரஜினா கசன்ட்ரா ஓகே, ஒரு வில்லி தான். அவங்கள வந்து பேசிக்கா அவங்க பார்த்தாவே வில்லி, சாதாரண நடந்து வந்தாவே வில்லி மாதிரி இருக்கும். அவங்கள வில்லி போட்டிருக்கீங்க. ஆரவ்லாம் வந்து அஜித்துக்கு தகுந்த வில்லனான்னு கேட்டால் அதுவுமே இல்லை. இவர் ஆரவ் வச்சுட்டு கழக தலைவன் பண்ணாப்புல, அதில் நல்லா நடிச்சு கொடுத்துருப்பார் போல இருக்கு. சரி நீயே வில்லனா வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வச்சு நடிச்ச மாதிரி தான் இருக்கு. அஜித் சாருக்கு தகுந்த மாதிரி வில்லன் வந்து நான் சொல்றது இந்தியாவிலே கிடையாதுன்னு தான் நான் சொல்ல முடியும். ஓகே, ஒரு ஃபாரின் வில்லன், ஒரு ஃபாரின் கான்செப்ட் அந்த மாதிரி போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு வில்லேஜ் ஓரியன்டாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வேற வேணா வில்லனா போடலாம். இந்த மாதிரி ஒரு மாசான எலமெண்ட் மூவிக்கு வந்து வில்லன் சரியாக செட் ஆகலை. அது எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆனால் என்னை பொறுத்தவரை எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகலை தான் சொல்கிறேன். அது வழக்கம் போல கலக்கிட்டாங்க. அதில் வந்து நம்மளுக்கு எந்த டவுட்டுமே இல்லை. அது ரொம்ப நல்லா சொல்ல போனோன்னா மியூசிக் வந்து அந்த படங்கள் அளவுக்கு போடனா கூட ஓரளவு நல்லா போட்டுக்கான்னு சொல்ல முடியும். ஆனால் படத்தில் வந்து வேற மாதிரி பண்ணிடுவாங்க. அடக்கி வாசின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதனால அடக்கி வாச மாதிரி தான் இருக்குது மியூசிக்கும்.
ஆனால் ஓகேன்னு சொல்ல முடியாது, ரொம்ப மோசம்லாம் கிடையாது. ட்ரைலரை பொறுத்தவரை இன்னும் நிறைய விஷயங்களை ஆட் பண்ணிக்கணும், எதுவுமே ஆட் பண்ணலை. பயங்கரமான டைலாக்கு தெறிக்க விட்டுருக்கணும். எப்போ பார்த்தா நோத்தா நம்மான்னு சொல்லுவார், அந்த டைலாக்கையாவது போட்டிருக்கலாம். நம்ம என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பச்சையா நைனா அப்படி சொல்லுவார். ஸோ அதெல்லாம் இங்கே மிஸ்ஸிங் தான், இருந்தாலும் பார்க்கலாம். உண்மையை சொல்லணும்னா சூப்பரா இருந்தது. எனக்கு நான் ஆல்ரெடி வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு என்னன்னா அர்ஜுன் சார் தான் வந்து வில்லனா வருவாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ட்ரைலர் பார்க்கும்போது இல்லைங்கிற மாதிரி தோணுது எனக்கு. அதுதான் ஒரு டவுட், யாரா வில்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னொரு விஷயம் இருக்கும். ஆக்சுவலி வந்துட்டு ஒரு ஹோட்டலுக்குள்ள வந்துட்டு நம்ம அஜித் சார் வந்து உள்ள போயிட்டு வந்திருப்பாரு. ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஃபுல் ஹேரோட அஜித் சாரோட அதே சேம் ஃபேஸ் கட்ல வில்லனா நிக்கிற மாதிரியே இருக்கும். ஒருவேளை இதுல டபுள் ஆக்ஷனா இருக்குமோன்னு ஒரு டவுட் ஒன்று இருக்கு. ரெண்டாவது அஜித் சாரோடும் த்ரிஷாவையும் பார்க்கும்போது தான் செம்ம மாசு, ரொம்ப அழகான ஒரு யதார்த்தமான ஒரு ஜோடினே சொல்லல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. கண்டிப்பா டிராவலிங் வீடியோ தான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. அவர் பைக் ஓட்டும் போது அந்த கீழே அந்த கார்ல எல்லாம் பாத்தீங்களா, கார் ஒண்ணு போகும், அவர் தலையை வந்து தரையோட அப்படியே சேர்த்து அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பதறுது. ஆனா படம் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா அவங்களோட விடாமுயற்சியா ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப கடைசி February 6 கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தேட்டர்லயுமே அந்த விஷயம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிறதுனால கண்டிப்பா வெற்றி அப்படிங்கிறது. ஆல்ரெடி ஏகே சார் வந்து வேற அவரோட ஃபேஷன்ல ஜெயிச்சு காட்டி எல்லாருமே புகழ்ற அளவுக்கு மாறிட்டாரு. ஸோ இதுலயும் ஜெயிச்சு காட்டுவாருங்கிற நம்பிக்கை இருக்கு. ரீமேக்குங்கிறத தாண்டி ஸ்கிரீன், எனக்கு இந்த படம் வந்து ரீமேக்குன்னு ஆல்ரெடி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு என்னன்னா ரீமேக் இதெல்லாம் தாண்டி அவரோட ஆக்டிங்கும் அவரோட அந்த யதார்த்தமான விஷயமும் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி காருக்கு சொல்லவே வேண்டாம், கார்னாலே அஜித் சார் தான். ஸோ அதை வச்சு ஒரு ஃபேஸ் பண்ண ஒரு கதை. ஸோ அவர் நடிக்கிறாரு, பயங்கர மாசா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். விடாமுயற்சின்னு லாஸ்ட்ல வரும் பாத்திருக்கீங்களா, அந்த லைன்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபூஸ் பம்ப்ஸ் ஆகுது. கண்டிப்பா வந்து விடாமுயற்சிங்கிறதெல்லாம் இல்லாம கண்டிப்பா சக்சஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபீல் அவுட் மியூசிக்ல இருந்தது. ரொம்ப காமனா யதார்த்தமான ஒரு மியூசிக்கா இருக்கு. உண்மையிலே அனிருத் சார்ன்னு சொன்னாலே மாசாவே போடுற மாதிரியே இருக்கும். ஆனா இந்த இதுல வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு மியூசிக், ரொம்ப அழகா செட்டில்டா இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு உண்மையா சொல்லணும்னா இந்த படம் பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறது நிறைய கார் சீன். ஆக்சுவலி அந்த வீல்லாம் சுத்திட்டு அந்த இதா இருக்கட்டும், அந்த ஒரு லொக்கேஷன் பார்க்கும் போதே ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அந்த ஒரு ஃபீலா இருக்கட்டும். இது வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்டான ஆங்கிள்ஸ் நம்ம பார்த்துருப்போம் ஸ்க்ரீன்ல. பட் இந்த படத்துல வேற மாதிரி இருக்கும்னு நான் நம்புறேன். ட்ரோல்ஸ் எல்லாம் நொந்து போய் என்னடா பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு பைத்தியம் பிடிக்க வைக்கிற அளவுக்கு இருக்கும் படம் உண்மையிலே. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க உண்மையில மொபைல்ல பார்க்கும்போது கூட உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்காது. தேர்ட்ஸ்ல அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த டோர் ஓப்பன் ஆகும்போது அஜித் சாரோட ஃபேஸ் காட்டுறாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வேற ஆங்கிளுங்க. அந்த ஒரு ஃபீலே தனி. எனக்கு வில்லன் யாருன்னு பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. உண்மையிலே இந்த இதை பார்க்கும்போதே எனக்கு ஒரே ஒரு விஷயம் தோணுச்சு, வில்லன் யாரா அப்படின்னு சொல்லிட்டு. கெட்டப்புக்கு அஜித் சார் சொல்லவே தேவையில்லை. கமலஹாசனுக்கு அடுத்து பயங்கரமா கெட்டப் போடுறதுல அஜித் சார் தான். ஸோ வில்லன் அவராகவே இருந்து அவர் எந்த மாதிரி கெட்டப் போட்டுருப்பாரு, எந்த அளவுக்கு என்ன டபுள் ஆக்ஷன் எல்லாமே அஜித் சாருக்கு சக்சஸ் தான். ஸோ இதுவும் சக்சஸ் ஆகும்னு நம்புறேன்.